சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாஸ்டரை பார்க்கணும் போல இருக்கு. அவர் வீட்டுக்கு போலான்னு கேட்டப்ப நான் வரலன்னு சொல்லிட்டேன். இப்ப கூட நான் கூப்பிட்டேன், என் கூட வராம என்ன போக சொல்லிட்டாப்பா. ஐயோ, அது தமிழ் தானே. ஏன் ஆட்டோல ஏறா? பாட்டிக்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவாங்க. முதல்ல இவங்கள கிளப்பணும். என்ன தம்பி இவ இப்படி பண்றா? ஏற்கனவே ஒரு முறை பட்டது பத்தாதா? சுந்தரி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? அப்பத்தா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இப்ப என்ன, தமிழுக்கு மாஸ்டரை பார்க்கணும், அவ்வளவுதானே. தமிழை நானே கூட்டிட்டு போயிட்டு மாஸ்டரை காட்டிட்டு நானே வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், அவ்வளவுதானே. நீங்க அக்கிலனை கூட்டிட்டு போங்க, சரியா? பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வா. என்ன வா வா. இப்பதான் வண்டி மக்கர் பண்ணோம். மாஸ்டர் வீடு வந்துரும். சரி பாப்பா. ஏன் பாப்பா தனியா போறீங்க? நான் நிறைய தடவை தனியா போயிருக்கேன், எனக்கு நல்லா வழி தெரியும் அங்கிள். நீங்க பயப்படாதீங்க. இல்லம்மா, அங்க கேபிள் போட பள்ளம் தோண்டி இருக்காங்க. நம்ம இப்படி போயிட்டு அப்படி வந்துடலாம். ஓகே. அகில், இந்தா. அப்பத்தா, இந்தா எடுத்துக்கோ. என்னடி இது? நாம ஜெயிக்க போறோம் அப்பத்தா, நாம ஜெயிக்க போறோம். நெசமாவா? எப்படி? அந்த செல்லப்பா என் மேல தப்பு இல்லைன்னு ஒத்துக்கிட்டான். நமக்கு நீதி கிடைச்சிரும். ரொம்ப சந்தோஷம் அத்தா. 4 பேருக்கு நல்லது செஞ்சா சிறப்பா வாழலாம். ஆனா ஒருத்தருக்கு கெட்டது செஞ்சா கூட பாவ சுமையாதான் வாழ்வோம். இது தெரியாமதான் இந்த மனுஷ ஜென்மங்கள்லாம் இப்படி ஆடுதுங்க.
நீ பண்ணுன நல்லதுக்கும் உன் நல்ல மனசுக்கும் அந்த வெக்காளியாத்தா நல்லதே தான் செய்வாத்தா. நேர்மைக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல அப்பத்தா. என் பேத்தியோட பவர் என்னன்னு எனக்கு தெரியாதா? வீட்ல இருக்கிற பெரியவங்க யாரு கூடயாவதுதான் வெளியே போகணும். சரிங்க மாஸ்டர். சரி. அம்மா தேடுவாங்க, கொண்டு போய் விட்டுறேன். வா. இப்ப வேணாம் மாஸ்டர். ஏண்டா? அப்புறமா போலாம் மாஸ்டர். நாம ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேமு? கையை எப்படி வைங்க. நான் அடிக்கிறப்ப நீங்க எஸ்கேப் ஆகணும். சார், இந்த வீடு தான் சார். இங்கதான் சார் இறக்கி விட்டேன். இந்த வீட்லயா? ஆமா சார், இது அவங்க மாஸ்டர் வீடா. தமிழ் தமிழ் யாரு? தெரியல. தமிழ் சார், இந்த வீடு தான் சார். இங்கதான் விட்டேன். தமிழ். சரி வா. தமிழ். ஹேய், அகிலப்பா. தமிழை தேடி வந்தீங்களா? ஆமா, யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டா சார். சாரிங்க, குழந்தையை காணுங்கிற டென்ஷன்ல ஐம் வெரி சாரி. பரவாயில்ல சார். ஆட்டோக்காரங்க எல்லாருமே தப்பானவங்க நினைக்காதீங்க சார். சார், நாங்களும் குடும்பம் குழந்தைன்னு வாழறவங்க தான் சார். அவங்களுக்காக தான் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையை தேடி அலையாம கிடைச்ச வேலையா ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறோம் சார். போக போக அதவே பிடிச்ச வேலையா மாத்திக்கிறோம் சார். எங்களுக்கு சோறு போற தெய்வம் சார் இந்த தொழில். அதை நாங்க நேர்மையா செய்வோம். எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இந்த தொழிலையும் ஒரு சில கெட்டவங்க இருந்துகிட்டு ஒட்டுமொத்த ஆட்டோக்காரங்களுக்கும் கெட்ட பேர் வாங்கி தராங்க இந்த சமுதாயத்துல. எங்களுக்கும் குடும்பம் இருக்கு சார். நாங்க தப்பான வழியில போக மாட்டோம். எல்லாரையும் சந்தேகப்படாதீங்க சார். நம்புங்க சார். ஐயோ சாரிங்க, ப்ளீஸ். சரி, பரவாயில்ல சார். நான் வரேன். சரி. வரேன் சார். சார் வாங்க, உள்ள வாங்க. சார் வாங்க, உட்காருங்க. ஏன் லீவ் போட்டீங்க? அது எக்ஸாம்காக லீவ் போட்டிருக்கேன். 1 month கழிச்சு தான் ஜாயின் பண்ணுவேன். 1 month-ஆ? ஆமா செல்லம். அப்ப உங்களை 1 month பார்க்க முடியாதா? பார்க்கலாமே, நானே வந்து உன்னை பார்க்கறேன். ஓகே மாஸ்டர். சீக்கிரம் ஸ்கூலுக்கு வந்துருங்க மாஸ்டர். சீக்கிரம் வந்துருவேன். இப்ப வீட்டுக்கு போறீங்களா? அம்மா தேடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேனே. இல்லடா, நீ சொல்லாம வந்துட்டல, உன்னை எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நீ வீட்டுக்கு போவியா? நான் அப்பப்போ வந்து உன்னை பாத்துப்பேனா? சரியா? சரிங்க மாஸ்டர். இனிமே யார்கிட்டயும் சொல்லாம இப்படி தனியா வரக்கூடாது. சரியா? வரமாட்டேன் மாஸ்டர். சரி சரி, கிளம்புறோம். நீங்க சீக்கிரம் ஸ்கூலுக்கு வந்துருங்க மாஸ்டர். சரிடா. எக்ஸாம் இருக்குன்னு சொல்றாருல தமிழ். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துருவாரு. நாமளும் அப்பப்போ மாஸ்டர் வந்து பார்க்கலாம். சரியா? இப்ப போலாம். கிளம்புறோம். சரி. பாய் மாஸ்டர். பாய். பாய் சார். பாய். டாடா. இங்க பாருங்க சார், இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் எங்கேயாவது தலைமறைவாயிடுங்க. தலைமறைவா? நானா? ஆமா சார், முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையே. அது எப்படி பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க? அதான் அந்த செல்லப்பா இருக்கானே. இத பாருங்க மேடம், அந்த செல்லப்பாவை ஏதாவது பேசி சரி கட்டிடலாம். அப்படியே முடியலன்னா கூட வைங்க. இப்போ நீங்க சொல்லிதான் அவன் இதெல்லாம் செஞ்சாங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லையே. அப்புறம் ஏன் சார் பயப்படுறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க போலீஸ்ல மாட்டிக்கூடாது, அவ்வளவுதான். அதுவும் சரிதான். ஆனா நான் எங்க சார் போவேன்? மாமா,
அதான் என் அம்மா வீடு இருக்குல்ல, அங்க போயிடுங்க. பொற்கொடி வீட்ல அனுமதி இல்லாம ராணுவம் கூட உள்ள நுழைய முடியாது. அதுவும் சரிதான். அப்ப நான் அத்தை வீட்டுக்கு போறேன். சரி, வெரி குட். போ. அம்மா, என்னம்மா பேர் கொடுத்துட்டா அதுக்கு என்ன பாட்டு பாடுறதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? போடா, போய் அத்தை கிட்ட கேளு. அத்தை கிட்ட எல்லாம் கேட்க முடியாது. நீங்க தானே எனக்கு அம்மா, அவங்க அத்தை தானே, நீங்க தான் எனக்கு சொல்லணும். சரி, போய் அப்பத்தா கிட்ட கேளு போ. வயசான பாட்டி கிட்ட கேட்க மாட்டேன், சின்ன பாட்டி கிட்டயும் அத்தை கிட்டயும் கேட்க மாட்டேன். நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். தமிழ், அடம் பிடிக்காத. பேசாம எழுந்திருச்சு போறியா இல்லையா? போன்னு சொல்றல. என்ன சுந்தரி, புள்ள கிட்ட போய் இந்த கத்து கத்திட்டு இருக்க? எத்தனை தடவை மால் நீ சொல்றது? எனக்கு வேலை இருக்கு, எழுந்திருச்சு போன்னு. அத்தை, அவங்க சும்மா உட்காந்துக்கிட்டு வேலை இருக்கு எந்திரிச்சு போ, வேலை இருக்கு எந்திரிச்சு போன்னு சொல்றாங்க. அவங்க இப்போ வேலை இருந்தா தானே எந்திரிச்சு போக சொல்லுவாங்க. பிஸியா இல்லாமலே பிஸியா இருக்கேன்னு என்கிட்ட போய் சொல்றாங்க. ஆமா, அவளுக்கு வேற வேலை என்ன இருக்கு? அப்பத்தா, ஆ? தேவையில்லாம எல்லாரும் என்னைய சீண்டி டென்ஷன் ஆக்காதீங்க. தயவு செஞ்சு 3 பேரும் வெளியே போங்க. ஏன் புள்ள இம்பிட்டு டென்ஷனா இருக்க? ஆபீஸ்ல ஒரு பெரிய இஷ்யூ, என்ன புரிஞ்சுக்கோ புள்ள. தயவு செஞ்சு நீ இவங்களை கூட்டிட்டு போ மாலினி. ஆமா, இப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஆபீஸ் ஆபீஸ், வீட்ல இருந்தாலும் ஆபீஸ், ஆபீஸ்ல இருந்தாலும் ஆபீஸ், நின்னா ஆபீஸ், நடந்தா ஆபீஸ், உட்கார்ந்தா ஆபீஸ், தூங்குனாலும் ஆபீஸ். நீ வா தமிழ், நம்ம போலாம். இருங்க இருங்க, இப்படியே ஆபீஸே நினைச்சிட்டுங்க. நான் போறேன், இனிமே உங்க கூட பேச மாட்டேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாது தமிழ், வா. செல்லப்பாவை நேர்ல ஆஜர்படுத்தும் போது மாத்தி பேசிட்டா என்ன பண்றது மேடம்? இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிடுமே. செல்லப்பா ராஜப்பாவுக்காக இனி பேச மாட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரி செல்லப்பா இல்ல. எனக்கு அவனை நல்லா தெரியும். நீங்க அவனை முழுசா நம்பாதீங்க. எப்ப எப்படி மாறுவானே தெரியாது. நாங்க கூட அபூர்வரா மாறும் கிரிமினல்ஸ் வந்து எப்பவும் நாங்க முழுசா நம்புறது இல்ல. இப்படி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுறவங்க கிட்ட நேர்மைய எதிர்பார்க்க முடியாது மேடம். தனக்கு விசுவாசமா இருந்த செல்லப்பாவை கொலை பண்ற அளவுக்கு ராஜப்பா போயிருக்கான். அதனால இனிமே செல்லப்பா ராஜப்பாவுக்கு சாதகமா பேச மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. இல்ல சுந்தரி, உங்களுக்கு இப்பதான் செல்லப்பாவை தெரியும். உங்களுக்கு முன்னாடில இருந்தே பல வருஷமா நான் செல்லப்பாவை பாத்துக்கிட்டு இருக்கேன். அவன் பச்சோந்தி மாதிரி, எப்ப எப்படி மாறுவானே தெரியாது. அவன் ஒரு கிரிமினல். அவனை நம்பி பின்னாடி வருத்தப்படாதீங்க. ஆமா மேடம், சார் சொல்றதும் சரிதான். அவனை நம்ப கூடாது. செல்லப்பா மாறிட்டாருன்னு தான் என் மனசுக்கு தோணுது. நீங்க இப்படி நம்புற மாதிரி அவன் மாறினா சரிதான். ஆனா அது மட்டும் பத்தாது. சட்டத்துக்கு சாட்சியோ ஆதாரமோ முக்கியம். அது நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இல்லையோன்னு எனக்கு தோணுது. இப்ப நம்ம கிட்ட ஆதாரமா இருக்கிற செல்லப்பா இந்த கேஸ்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நமக்கு தெரியல. முதல்ல நம்ம சைடு ஆதாரங்களை ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு சார் டவுட்? பேசாம செல்லப்பாவே கூப்பிட்டு கேட்டுருவோமே. அவர்கிட்டயா? ஆமா மேடம், உன் மேல நம்பிக்கை இல்ல, இந்த கேஸ்ல இருந்து விலகுறதுனா இப்பவே விலகிக்கன்னு நம்ம சொல்லுவோம். அது சரி, விலகிக்கிட்டா? விலகிட்டா நல்லது தானே சார். நாம சரியான ஆதாரத்தை தேடி போலாம். இப்படி நம்பிக்கை இல்லாத சாட்சியை கொண்டு போய் நிறுத்தி கோர்ட்ல தலை குனியறதுக்கு பதிலா ஆதாரத்தை கலெக்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் டைம் கேட்கலாம். அதுவும் சரிதான். நீங்க என்ன சொல்றீங்க சுந்தரி? நமக்கு இப்ப இருக்கிற ஒரே சாட்சி செல்லப்பா தான். அவரு பேசினா மட்டும்தான் சரியா இருக்கும். எனக்கு என்னவோ நீங்க செல்லப்பாவை ரொம்ப நம்புறீங்களோன்னு தோணுது. இப்ப நமக்கு இதுதான் கையில இருக்கிற வழி வெற்றி. நாம நம்பிதான் ஆகணும். எப்படியாவது செல்லப்பாவை தயார் பண்ணி அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து கோர்ட்ல ராஜப்பா செஞ்ச எல்லா தப்பையும் சொல்ல வைக்கணும். இப்ப தலைமறைவா இருக்கிற ராஜப்பாவை தப்பிக்க விட்டா அவன் ஸ்ட்ராங் ஆயிடுவான். நான் செல்லப்பா கிட்ட பேசுறேன். ஓகே மேடம். நான் கூட உங்களை மோசமான ஆளுன்னு நினைச்சேன் செல்லப்பா. ஆனா நீங்க உங்களுக்கு இந்த சமுதாயத்து மேல அக்கறை இருக்குன்னு காட்டிட்டீங்க. ஆமா செல்லப்பா சார், உங்களாலதான் அந்த ராஜப்பாவை அரெஸ்ட் பண்ண வைக்க முடியும்.
வணக்கம் மேடம். என்ன லதாக்கா, செல்லப்ப என்ன சொல்றாரு? இப்பதான் அவர் பண்ணது எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காரு மேடம். ராஜப்பாவை விடக்கூடாதுன்னு சொல்றாரு. செல்லப்பா சார், நீங்க கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னால வீடியோ ரெக்கார்டா சொன்ன எல்லாத்தையுமே யாரும் என்ன கட்டாயப்படுத்தல, நான் அதான் சொன்னேன்னு நேரடி சாட்சி வாக்கு மூலமா கொடுத்தாதான் ராஜப்பாவை குற்றவாளி லிஸ்டிலே சேர்ப்பாங்க. நிச்சயம் சொல்லுவேன் மேடம். என்னை கொல்ல முயற்சி பண்ணதையும் சொல்லுவேன். எனக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லுவேன் மேடம். இதே உறுதியோட இருங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏன் ஒரு மாட்டுக்க இருக்க? என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல அப்பத்தா. ஒண்ணும் இல்லைன்னா முகம் ஏன் வாடி கிடக்கு? இல்லையே, நல்லா தானே இருக்கு. ஓ அப்படியா? சரி சொல்லு. என்ன அப்பத்தா சொல்லணும்? உன்னை இப்படி டென்ஷனா யோசிக்க வைக்கிற விஷயம் என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல அப்பத்தா, நான் நல்லா தான் இருக்கேன். அடியே, நான் உன் அப்பத்தாடி. நீ எப்ப எப்படி இருப்பேன்னு உன்னை விட உன் ஆத்தாளை விட எனக்கு நல்லா தெரியும். அப்ப ஆத்தா அப்பத்தாண்டு இருந்தப்பவும் சரி, அப்பம் போய் ஆத்தா அப்பத்தாண்டு இருந்தப்பவும் சரி, நான் தாண்டி உன்னை வளர்த்தவ. இப்போ உனக்கு அப்பனும் ஆத்தாவுமா இருக்கிறது இந்த அப்பத்தா மட்டும்தான். உன்னோட சின்ன சின்ன அசைவுக்கும் என்ன அர்த்தாண்டு உன் ஆத்தாவை விட எனக்குத்தான் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட எங்கிட்டயே நீ போய் பேசுற இல்ல, உண்மையை சொல்லு. நீ சம்பந்தமே இல்லாம தமிழ கத்தும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, ராத்திரியில கேட்க வேணாம், தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும் நினைச்சேன். இன்னும் மோசமா இருக்கு உன் மோகரக்கிட்ட. என்ன என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப நீ சொல்லியே ஆகணும். சொல்லு. என்ன அப்பத்தா நீ இப்படி பேசுற? அப்படி தாண்டி பேசுவேன், சொல்லு. ஒண்ணும் இல்ல அப்பத்தா, ஆபீஸ்ல சின்ன பிரச்சனை. அதே என்னன்னு கேக்குறேன். ஆபீஸ் பிரச்சனை உனக்கு எதுக்கு அப்பத்தா? உனக்கு புரியாத அப்பத்தா? எனக்கா புரியாது? என் பேத்திய டென்ஷன் பண்ற விஷயம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சரி சரி சொல்றேன். இந்த உலகத்துக்கு தப்பு மட்டுமே செய்யற ஒரு கெட்டவனை என்னால அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க முடியல. அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. அதான் அப்பதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எம்பிட்டுதானா? இதுக்கா நீ இவ்வளவு கவலைப்படுற? இத பாரு ஆத்தா, நியாயம் என்னைக்கும் தோக்காது, அநியாயம் என்னைக்கும் நிலைக்காது. உன்னால முடியும். நீ செய்ய நினைக்கிறத செய். நல்லது செய்யறப்ப இப்படித்தான் பல சோதனைகள் வரும். அதெல்லாம் கண்டுக்காத, தைரியமா போ. இந்த அப்பத்தா உன் கூட இருக்கேன். அந்த வெக்காளி ஆத்தாவும் உனக்கு துணையா இருப்பா. என்னத்த அப்படி பாக்குற? உனக்கு என்ன உதவி வேணாலும் சொல்லு, நான் செய்யறேன் அத்தா, நான் செய்யறேன். நான் இருக்கும்போது நீ ஏத்தா கவலைப்படுற? என் செல்ல அப்பத்தா, அதெல்லாம் வேண்டாம். நீ கொடுத்த தைரியமே போதும், நான் பாத்துக்கிறேன். இப்படி சிரிச்சுக்கிட்டே போ. அத விட்டுட்டு என்னமோ கப்பல் கவுந்த மாதிரி முகத்தை சோகமா வச்சு யோசிச்சுக்கிட்டு, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என் பேத்தி கலெக்டர்னா ஒரு கெத்து வேணாமா? கெத்து இந்த கெத்து போதுமா? ரசாத்தி ரசாத்தி.
இப்ப கிளம்பு. கிளம்பு. வா. இந்தா லஞ்ச் பேக் முழுசா சாப்பிடணும், சரியா? சரி அத்தை. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா போலாம். வா. தமிழ் செல்லம் கிளம்பியாச்சா? ஆ? சுந்தரி, பாத்தியா, கடவுள் கருவறையில உட்கார்ந்துகிட்டு உலகத்துல எல்லாத்தையுமே தான் இஷ்டத்துக்கு நடத்துற மாதிரி நம்ம ராஜப்பா சார் இருக்காரு, அவர் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு கேஸ்ல ஜெயிச்சிட்டாரு. பாத்தியா? இதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணையா, புரியுதா? புரியுது சார். புரியுதா? யோ, உன்னை போய் நம்பணும் பாரு. கடைசி நேரத்துல இப்படி கவுத்துட்டியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? எனக்கு வேற வழி தெரியல சார். உன்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டோம்ல, தைரியமா பேசுறேன்ட்டு இப்படி பயந்து சாகுற. நான் எனக்காக பயப்படல சார். எனக்கு என்ன ஆனாலும் நான் தாங்கிப்பேன் சார். ஆனா என் குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க சார். என்ன சொல்றீங்க? ஆமா வெற்றி, செல்லப்பாவோட குழந்தையும் ராஜப்பா ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அழாதீங்க செல்லப்பா சார், எனக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு எப்படி மேடம்? உங்க வீட்ல இருந்து போன் வந்துச்சு செல்லப்பா சார். ராஜப்பாவை அரெஸ்ட் பண்ண இருந்த ஒரு ஆதாரமும் பொய்யா போச்சு. இதுலயும் கிரிமினலா பிளான் பண்ணி தப்பிச்சிட்டான். இப்ப என்ன பண்றது? பரவாயில்ல வெற்றி, இப்ப ராஜப்பா தப்பிச்சிருக்கலாம், ஆனா நான் விடவே மாட்டேன். சார், செல்லப்பா வீட்டுக்கு காவல் போடுங்க. ஓகே மேடம். செல்லப்பா சார், கவலைப்படாதீங்க, தைரியமா போங்க. வரேன் மேடம். இந்தா. என்ன இவ? ஏய் சின்ன கொழுக்கட்டை, இந்தா பாலை குடி. எனக்கு ஒண்ணு வேணாம் அப்பா. பாப்பா சொல்ற பேச்சு கேளு பாப்பா, இந்த பால் மட்டும் குடிச்சிட்டு தூங்கு. மாட்டேன். தமிழ், இந்த சின்ன பாட்டி சொன்னா கேப்பதானே? பால் மட்டும் குடிமா, குடிக்கலனா வயிறு வலிக்கும். மாட்டேன். சின்ன பாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேன், பெரிய பாட்டி அத்தை யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இந்தாடிமா. தமிழ், தமிழ் செல்லம். சொன்னா கேளு பாப்பா, அம்மாவுக்கு இன்னைக்கு நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு நிஜமா உன்னை கூப்பிட வரணும்னு நினைச்சேன், ஆனா கூப்பிட வர முடியலன்னு சொல்ல போறீங்க, அதானே? அது வந்து தமிழ், இது தவிர வேற எதையும் சொல்ல மாட்டீங்கம்மா. நீங்க இதுதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல பாப்பா, அம்மாவுக்கு ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தி, அதான் வர முடியல. என்னது கொஞ்சமா? எப்பவுமே ஆபீஸ் போயிட்டீங்கன்னா என்ன சுத்தமா மறந்துடுறீங்க. என் மேல உங்களுக்கு ஆசையும் இல்ல பாசமும் இல்ல. இங்க இருக்கிற வரைக்கும் பாப்பான்னு கொஞ்சம் வேண்டியது, ஆபீஸ் போன உடனே என்ன சுத்தமா மறந்துட வேண்டியது. சொல்றத கேளுமா தமிழ். நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன். இப்ப நான் கேட்டாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க? வேலை வந்துருச்சு, அதானே? ஆமாமா, வழக்கமா இதே தானே சொல்றீங்க. வேற
ஏதாச்சும் புதுசா சொல்லுங்க, நான் கேக்குறேன். புதுசா வேற என்னமா சொல்லணும்? அப்ப நான் எதுக்கு கேட்கணும்? கேட்க முடியாது முடியாது முடியாது. இங்க பாரு தமிழ், சொல்லிக்கிட்டே இருக்க, எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க. இந்த வயசுல உனக்கு என்ன அப்படி ஒரு இடம்? அப்படி போட்டுன்னு வையு. ஐயோ, எங்க அம்மா என்ன அடிச்சிட்டாங்களே. அம்மா என்ன அடிச்சிட்டாங்க. சார் உட்காருங்க. சார் எதுக்கு சார் இதெல்லாம்? பரவாயில்ல உட்காருங்க சார் உட்காருங்க சார். இந்தாங்க இந்த பாலையாவது குடிங்க சார் பரவாயில்ல குடிங்க சார். சார். இல்ல சார். ம். சார் 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 எங்க இருக்கீங்க சார்? சார் சார் ஹலோ சார், செல்லப்பா வீட்ல இல்ல சார். நைட்டோட நைட்டா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டார் சார். இது ராஜப்பாவோட வேலையா தான் இருக்கும். அவன் தான் மிரட்டி செல்லப்பாவை ஊரை விட்டு போக வச்சிருப்பான் அவன். சரி, நான் மேடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க அங்கிருந்து கிளம்பி வந்துருங்க. ஓகே சார். ஓகே. மேடம், இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க மேடம். இப்ப இல்லைனாலும் இன்னொரு நாள் அவன் எப்படி உங்ககிட்ட மாட்டுவான். எல்லாமே சரியா இருந்தோம், குழந்தைய பத்தி யோசிக்காம கோட்டை விட்டுட்டனே. வருத்தப்படாதீங்க மேடம், அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்க. ஏய், நீ என்னங்க? ஏன் கத்துறீங்க மேடம்? என்ன ஷாக்கா இருக்கா? இருக்காத பின்ன. ராஜாப்பா ஒரு இடத்துக்கு வந்தாலே அந்த இடம் அதிரணும்ல. அதிரும்ல. முதல்ல வெளியே போ. போறேன் போறேன். இங்கேயே உக்காந்து கலெக்டர் வேலையா பார்க்க போறேன். வந்த வேலையை முடிச்சிட்டு நானே போறேன். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? உனக்கு முன்னாடியே வந்து உன் ரூம்குள்ளே உக்காந்துருப்பன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல? நீ எதிர்பார்த்திருக்க மாட்ட. நீ மோதினது சாதாரண ஆள் இல்ல, இந்த ராஜாப்பா கிட்ட. ராஜாப்பானாலே இந்த ஏரியாவே பயப்படும். அது தெரிஞ்சே என் கிட்ட மோதுறல்ல. யாரா இருந்தாலும் அநியாயம் பண்ணா அதுக்கான பலன் கிடைச்சே தீரும். எப்பவும் நியாயம் தோக்குற மாதிரி இருந்தாலும் கடைசியில அதுதான் ஜெயிக்கும். அநியாயம் தோத்துதான் போகும். ஆனா நான் தோத்ததா சரித்திரமே இல்ல. உனக்கு இந்த சேர்ல இருந்து ஆர்டர் போட்டாதான் நடக்கும். ஆனா இந்த ராஜாப்பா
எந்த சேர்ல உக்காந்து ஆர்டர் போட்டாலும் அது நடக்கும். உன் அதிகாரம் உன் சேர்ல மட்டும்தான், இல்லைன்னா நீ ஒண்ணுமே இல்லை. ஆனா